அமீர் கான் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் PK. இந்து மத நம்பிக்கைகளை சாடுவதாக உள்ள இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என பல்வேறு அமைப்புகள் போராடி வந்தாலும் இந்த படம் 300 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளது. இதற்கு முன் அமீர் கான் நடித்த தூம் 3 திரைப்படம் 271.82 கோடி ரூபாய் வசூல் செய்து முதலிடத்தில் இருந்தது. இப்போது PK படம் 300 கோடி வசூலித்த முதல் பாலிவுட் திரைப்படம் என்ற பெயரை பெற்றுவிட்டது. படத்திற்கு பல சர்ச்சைகள் வந்தாலும் படத்தை மக்கள் இன்னும் விரும்பி பார்க்க செல்கின்றனர். எந்த அளவிற்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அதைவிட PK படம் அனைத்து தரப்பினரிடமும் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெற்றுள்ளது. அமீர் கானின் நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. இப்படத்தை பார்த்த தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரும் தங்களது கருத்துக்களை ட்விட்டரில் தெரிவித்துள்ளனர். PK படத்தை பார்த்த தனுஷ் 5ற்கு 100 ஸ்டார் கொடுத்த கையோடு இயக்குனரை ஆகா ஓஹோ என்று புகழ்ந்துள்ளார். இதேபோல் நடிகை சமந்தா தனது ட்விட்டர் பக்கத்தில் PK எனது மனது நிறைவான படம், ஹிரானின் அற்புதமான படைப்பு மற்றும் அமீர் கான் கடவுளின் சிறப்பான உருவாக்கம், மிகவும் திறமைசாலி என ட்வீட் செய்துள்ளார். PK பார்த்தேன், அமீர் கானிடமிருந்து அற்புதமான நடிப்பு, ராஜ்குமார் இரானிடமிருந்து அபாரமான ஒர்க் என ட்வீட் செய்துள்ளார் GV பிரகாஷ்குமார். படம் பார்த்த சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்த அமீர் கான் ஹிரானிக்கு நன்றி என்று ட்விட்டரில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வரிசையில் இணைந்துள்ளார் ராதிகா சரத்குமார். தனது சீரியல்களில் மூட நம்பிக்கைகளை அவ்வப்போது சாடும் ராதிகா PK படத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார்.